அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். நேற்றுக்கு காலையில் சரியாக 11:59 கொழும்பில் இருக்கக்கூடிய பண்டாரநாயக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட UL-122 அப்படிங்கிற விமானம் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆன உடனே ஸ்ரீலங்காவை சேர்ந்த பாதுகாப்பு படை அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் எல்லாமே இந்த விமானத்தை சுற்றி வளைக்கிறாங்க. பொதுவாக விமான நிலையங்களில் சோதனை நடக்கிறது அப்படிங்கிறது இயல்பு தான். பட் நேர்த்தி இயல்புக்கு மாறா ரொம்ப தீவிரமாக இந்த சோதனை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. அதில் பயணித்து வந்த அந்த பயணிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய ப்ரூஃபும் அவங்களுடைய ஃபேஸும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டீப்பாக இந்த சோதனை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த சோதனை முடிஞ்சதுக்கப்புறம் சில மணி நேரம் தாமதமானதுக்கு அப்புறம் அந்த விமானம் அங்கேருந்து சிங்கப்பூருக்கு கிளம்பி போயிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தேடி போய் பார்க்குறப்போ, இந்த விமானம் எங்கேருந்து புறப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னை விமான நிலையத்திலேருந்து கிளம்பியிருக்கு. இந்த விமானம் டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் அப்படிங்கிறது வருது. எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த பகல்காம் தாக்குதல் நடந்தது இல்லை, ஸோ அதில் தொடர்புடைய மற்ற என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அதில் தொடர்புடைய அந்த 4 தீவிரவாதிகளை இன்னும் பிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் என்னென்ன பண்ண முடியுமோ, ராணுவமும் சரி, NIA-வும் சரி, IB-யும் சரி, என்னென்ன வேலை செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு. ஸோ அதில் இருக்கக்கூடிய NIA-வில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த தாக்குதலில் தொடர்புடைய அந்த 4 பயங்கரவாதிகள் சென்னையிலிருந்து இலங்கைக்கு தப்பிச்சு போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ உங்களுடைய சோதனை அப்படிங்கிறத தீவிரப்படுத்துங்க அப்படின்னு அந்த காலில் சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட UL-122 விமானம் டேக் ஆஃப் ஆயிட்டதுனால இங்க சென்னை விமான நிலையத்தோட கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கொழும்பு விமான நிலைய கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் அப்படிங்கிறது போடப்பட்டு தகவல் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதை மாதிரி இந்த விமானத்தில் இங்க தாக்குதல் நடத்தின அந்த பயங்கரவாதிகள் தப்பிச்சு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு, உங்களுடைய சோதனை அப்படிங்கிறத தீவிரப்படுத்துங்க அப்படிங்கிற தகவல் அங்கே பரிமாறப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அங்கே இந்த சோதனை அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. பட் கெடு வாய்ப்பா அந்த விமானத்தில் அந்த 4 பயங்கரவாதிகள் தப்பிச்சு போகலைங்க. இதில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்ன வரலாம் அப்படின்னா, இந்த தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறது அங்கே காஷ்மீரில் நடந்தது, பட் அந்த 4 பயங்கரவாதிகள் எப்படி இங்கே சென்னை விமான நிலையத்துக்கு வந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு சாதாரணமாக வரும். பட் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததே NIA தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் 10 நாள் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து. ஸோ ஏதோ ஒரு வழியால் அவங்க இங்கே வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால தான் NIA இந்த தகவலை சென்னை ஏர்போர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு தீவிரவாதிகள் ஒரு தாக்குதலை நடத்திட்டு 10 நாளில் இந்தியா மேப்பில் அங்கே அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஊடுருவி தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிறது எழும்பியிருக்கு. எப்படிப்பா இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா ஒட்டுமொத்த ராணுவமும் அவங்கள தான் தேடிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ எப்படிப்பா வந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி அப்படிங்கிறத பார்த்தோம். ராஜஸ்தானில் ஒரு நபர் 12 வருஷமா அங்கே இருந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்துருக்கார், பாகிஸ்தானுடைய ISIக்கு உளவு வேலை பார்த்துருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அப்படிங்கிறப்போ ஒரு நபரால் இங்கே ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் பார்டரை பற்றி 12 வருஷமா பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்க்க முடியுது அப்படின்னா, இந்த பயங்கரவாதிகள் 10 நாளுக்குள்ள தமிழகத்துக்கு வந்து சென்னையிலேருந்து தப்பிச்சு போவதற்கான வாய்ப்பு உண்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா NIA காரணமே இல்லாமல் இதை மாதிரி ஒரு அலர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து இந்த விஷயத்தில் இன்னொரு அப்டேட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்தியார் அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நபர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா UN-உடைய பாகிஸ்தான் தூதர். இவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா வந்து அவங்களுடைய தாக்குதலை தொடர்ந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து UN கவுன்சிலுக்கு போய் முறையிட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா இந்த தாக்குதலை கண்டினியூவாக பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் போய் UN வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இவ்வளவு நாள் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் எத்தனையோ முறை இந்தியா மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க, அதுக்கு பாகிஸ்தானும் உடந்தையாகவும் இருந்திருக்கு. அப்போலாம் இவங்களுக்கு வந்து இந்த அக்கறை அப்படிங்கிறது வரல. பட் இப்போ இந்தியா வந்து சின்ன இன்னும் முழுசா இந்தியா தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தவே ஆரம்பிக்கல. லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியா வந்து நேரடி தாக்குதல் அப்படிங்கிறத இன்னும் தொடங்கலை. சில தடைகள் அப்படிங்கிறத விதிச்சிருக்காங்க, பட் அதை தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கே இப்போ வந்து பதற ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து UN போய் முறையிட போகிறோம் அப்படின்னு. பட் அவங்க கொஞ்சம் டீப்பாக யோசிச்சாங்க அப்படின்னா தெரியும், இந்தியா இதுக்கு பயப்படுற நிலையில இல்லை அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்தியா UN-க்கோ இந்த மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்துல வந்து அடங்கி போற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியவே கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ட்ரீட்டியை போட்டதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் தான் முன்னிருந்து அந்த ட்ரீட்டியவே போட்டாங்க. பட் அந்த ட்ரீட்டியவே நாங்கள் மீற போறோம் அப்படின்னு இந்த விஷயத்துல முடிவெடுத்ததுக்கு அப்புறம்
இனிமே வந்து இவங்க வந்து இதை தொடர்ந்தது அப்படின்னா நாங்கள் யுஎனுக்கு போறோம் அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சும்மா. இந்த பகல்காம் தாக்குதல்ல இப்போ கடைசியா என்னதான்ப்பா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். ஏன்னா நம்ம தொடர்ச்சியா அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம். பாகிஸ்தான் இதை செய்றாங்க, இந்தியா இதை செய்றாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் இப்போ என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கலாம். ஒரு விஷயம், பாகிஸ்தானும் அவங்களுடைய போர் ஒத்திகை அப்படிங்கிறத தொடங்கிட்டாங்க, இந்தியாவும் அவங்களுடைய போர் ஒத்திகை அப்படிங்கிறத தொடங்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ஒத்திகை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அது எப்போ போரா மாறும், ஃபுல் டைம் வாரா மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒத்திகை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த பார்டர்ல இருப்பாங்கல்ல, பிஓகேவில் இருப்பாங்கல்ல, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருப்பாங்க, இல்லை பாகிஸ்தானுக்குள்ளே இருப்பாங்க பட் பார்டர் லைனை ஒட்டி இருப்பாங்க, இல்லை இந்தியாவுக்குள்ளே இருப்பாங்க அந்த பார்டர் லைனை ஒட்டி இருப்பாங்கல்ல. ஸோ அங்கே வாழக்கூடிய மக்கள்லாம் யோசிச்சு நாளைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், நாளைக்குன்னா நாளைக்கு கிடையாது, இன்னும் ஒரு மாதம் இல்லை 10 நாள் 20 நாளைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்கி வீட்டில் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடியில் வந்து பங்கர்ஸ் தோண்டி ஏதாவது போர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல பங்கர்ஸ் தோண்டி அவங்கவுங்க பாதுகாப்பு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. ஸோ இது சம்பந்தமா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணிச்சு சொல்ல முடியாது. ஸோ இது சம்பந்தமா இந்த விஷயத்துல ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய 4 விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.